களே வரலாற்றில் முதல் முறையாக விஜய் அவர்கள் பெரும்வாரியாக வாக்குகளை பெற்று தமிழக முதல்வராக மாறியிருப்பதற்காக வாழ்த்துக்கள். அதனால் இன்றைக்கு விஜய் ஸ்பெஷல். ஆமாம், ஏன்னா வித்தியாசமாக தான் அவருக்கு பிடிக்கும். கோதுமை மாவு ஸ்பெஷல் ரசம். இன்றைக்கி கோதுமை மாவு ஸ்பெஷல் ரசம் அடுப்பங்கரை சமையலில் விளக்கம் போல தான். தேவையான அளவுக்கு தண்ணீர் வானொலி தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு. அதில் புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதில் சோயாபீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு தூக்கியுள்ளே போட்டுக்குங்க. அதுவும் சேர்ந்து வேகட்டும். அது கூட மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லித்தூள் தேவையான அளவுக்கு எல்லாம் சேர்த்திக்குங்க. வரமிளகாயை கொஞ்சம் சேர்த்தியே கிள்ளி போட்டுங்க. விதையை ஊற்றி தான் போட சொல்லுவேன், இது விதை ஊற்றாமல் போடுங்க, கொஞ்சம் காரத்தூக்கலாக இருக்கட்டும். அப்புறம் அதில் நல்லா கொதிக்கட்டும். தக்காளி ஒரு 4 தக்காளி பொழிஞ்சு விடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி போடுங்க. வெங்காயத்தை ஒன்று நறுக்கி போடுங்க, பெரிய வெங்காயத்தை. அப்புறம் பட்டை கிராம்பு சேர்த்திக்குங்க. சரி, இப்போ இதில் நம்ம சேர்த்த வேண்டியது கோதுமை மாவு. ஒரு கைப்பிடி கோதுமை மாவு எடுத்துக்குங்க. இந்த ரசத்தில் கரைச்சிடுங்க. ரசமும் கெட்டியாயிரும். அடடா, சுவை அமோகமாக இருக்கும். அது கூட நிலக்கடலையும் நல்லா பொடிச்சு உள்ளே போடுங்க. தேவைன்னா சோத்து கஞ்சி பாருங்கள், பக்கத்தில் சோத்து கஞ்சி, அதையும் இப்போ உள்ளே ஊற்ற போகிறேன். அதையும் ஊற்றிட்டிங்கன்னா இந்த ரசம் குழம்பு மாதிரியே இருக்கும். அவ்வளோ கெட்டியாகவும் இருக்கும், ஆனால் அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் எல்லாம் சத்து வந்துச்சு பாருங்கள். இப்போ சகல சத்தும் கோதுமை வந்தாச்சு, நிலக்கடலை வந்தாச்சு. கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கங்க. ஐயங்கார் விட்டு சமையல் மாதிரி லேசாக வெல்லம் சேர்த்திக்கங்க. அடடா, இந்த ரசம் சாப்பிட்டு தான் பாருங்களேன். கோதுமை மாவு ஸ்பெஷல் ரசம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக தொடர்ந்து இதுபோல் நூற்றுக்கணக்கான குழம்புகள். நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய சாம்பாரெல்லாம் சாம்பாரே இல்லை, கன்றாவி. ஒரே சாம்பார், ஒரே இந்த சாம்பார், இந்த காய் அந்த காய், இந்த சாம்பார் தவிர உலகத்தில் குழம்பே கிடையாதா? கத்திரிக்காய் குழம்பு, அது எப்படி மாற்றி மாற்றி வைக்கலாம்? வெண்டைக்காய் குழம்பு சாம்பார், இவ்வளோதானா? இதில் என்ன வெரைட்டிஸ்? அதுக்கு தான் ஜெய் பண்ணி சேனலில் போய் பாருங்கள். எல்லாத்தையும் வித்தியாசமாக இப்படி செய்கிறதான் எனக்கு வேலையே. நவீன நலன் என்ன சொல்லுவாங்க. விறகடுப்பு அருமையாக வேகுது. யாருக்கெல்லாம் சமையல் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கோ வாங்க, கோடை காலம்தான், கற்றுக் கொடுக்குறேன். அசத்துவீங்களாம். உங்கள் வீட்டுக்காரம்மா என்ன சமையல் நீங்கள் செஞ்சு போடுங்க. இந்த மாதிரி உலகத்தில் இப்படி செய்யறதுக்கு ஆளே கிடையாது. வாங்க, கோதுமை மாவு ஸ்பெஷல் ரசம். இது மாதிரி கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பயிறு மாவு போடலாம். இல்லை மாவு வகைகள், வேறு என்ன மாவு வகைகள்? மைதா மாவு போட்டுறாதீங்க, கன்றாவி. வேறு பருப்பு வகையில் நீங்கள் இடித்து மாவாக மாற்றி தளமாக வரகு அரிசி, வரகு மாவு, தானியங்கள், அந்த மாவுகளையும் சேர்த்திக்குங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தானியத்தை இடித்து அந்த மாவு தூக்கி போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான ரசம் வந்துடும் உங்களுக்கு. எப்போ பாரு இந்த தக்காளி ரசம், புளி ரசம், கன்றாவி, மிளகு ரசம், இதை தவிர வேறு மைசூர் ரசம், இவ்வளோதான் ரசமா? ரசத்தில் 100கணக்கான வகை இருக்குது. வாங்க, இப்படி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம். நிச்சயம் நல்லது ஒரு முருகானது அடுப்பங்கரை சமையலுக்காக விஜய் அவர்கள் முதல்வரை தொடர்ந்து இன்றைய ஸ்பெஷல்.